ஹை கைஸ், லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பிக் பண்ணியிருப்பார்ல. அதுக்கப்புறம் சரி வா அந்த மலைக்கு போகலான்னு போயிட்டுருக்க. ஹீரோயின் என்ன திடீர்னு அந்த மலைக்கு போயிட்டுருக்க, எதனா அப்படி ஒன்று கிடச்சதா என்ன அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூ கிடச்சிருக்கு, அதுக்கு தான் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஏன் நான் சொன்னேன்ல அந்த பிளேடு அது என்ன அந்த மலையிலையா இருக்குது அப்படின்னு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க. இல்லை நீங்கள் சொன்ன மாதிரியே நான் அந்த இடத்த போய் பார்த்தேன், பட் அந்த இடமே பார்த்தேன்னா க்ளீனாக இருக்குது, அந்த பூஜை பண்ண அடையாளம் கூட இல்லை, என்னமோ ஒன்று மாற்றிட்டாங்க. பட் அந்த இடத்துல ஒரு பேப்பர் மட்டும் கிடச்சதுன்ட்டு ஒரு நியூஸ் பேப்பர் மட்டும் ஹீரோ பார்த்ததை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. என்னென்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 9-tailed fox இருக்குல்ல, அதெல்லாம் சேவ் பண்ணியிருப்பேங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் சும்மாவாக இருக்கும், அப்படியெல்லாம் யாருமே இல்லை அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ எனக்கு என்னமோ அப்படிலாம் தோணலை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் அந்த கப்பல்ஸை போய் நேரில் மீட் பண்ணியிருப்பார்ல, என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்போ தான் அந்த கப்பல் சொல்லியிருப்பாங்க, அன்றைக்கி நைட் ஒரு 2-3 மணி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது நல்லா காடு அடர்ந்த காட்டு, மழை வேற பெஞ்சுற மாதிரி இருந்துச்சு, எங்களால் ரொம்பவே முடியல, நாங்கள் தவச்சிக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த 9-tailed fox வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இது நாங்கள் நியூஸ் பேப்பரில் சொன்னதுக்கப்புறம் யாருமே நம்ப மாட்டாங்கன்னு நினச்சோம், பட் நிறையா பேர் எங்களை காண்டாக்ட் பண்ணாங்க. ஆனால் அவங்களும் சொன்னாங்க இந்த மாதிரி எங்களுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ட்டு. அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க நிறையா பேத்துக்கு உதவி இருக்காங்க அப்படின்ட்டு. நாங்கள் அவங்கக்கிட்டே கேட்டோம் நீங்கள் யாருன்ட்டு. அவங்க தான் சொன்னாங்க நான் ஒரு ஃபாக்ஸ் அப்படின்ட்டு. அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது போல், நம்ம சக்திக்கும் மீறினது அப்படின்ட்டு. அந்த கப்பல்ஸ் பார்த்தோன்னா அவங்களோட அனுபவத்தை சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினுக்கு அதே ஒரு ஷாக்கு, இப்படியெல்லாம் இருந்தால் எனக்கு தெரிஞ்சிருக்கணுமே, அப்படி இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லையே, அது எப்படி எல்லாமே காணாமல் போயிட்டு இருக்க ஒரு பில்டிங்கில் இந்த நியூஸ் பேப்பர் மட்டும் கிடைச்சிருக்கும், இதுலேயே ஏதோ ஒன்று இடிக்கல அப்படின்ட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ சரி ஏதோ ஒன்று நம்ம போய் ட்ரை தான் பண்ணி பார்ப்போமேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 9-tailed fox இருந்தால் எனக்கு இன்னும் தெரிஞ்சிருக்கணும், பட் கண்டிப்பாக ஏதோ ஒன்று கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோயின் அந்த நியூஸ் பேப்பரை வாங்கி பார்க்குறா. பார்த்தா அது 20 வருஷத்துக்கு முன்னாடி பேப்பரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேப்பரை ஒன்றுமே இல்லாத இடத்துல எவனோ ஒருத்தன் போட்டிருக்கானா, அது மேலே இருக்காங்களே அவங்களோட வேலையாக தான் இருக்கும்ட்டு ஹீரோயின் அவங்க ஆளுகளை பற்றி பேசிகிட்டு இருக்கா. சரி ஏதோ ஒன்று வா போய் பார்க்கலாம், அதனால ஏதாவது பவர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா போய் ட்ரை பண்ணலாங்கிட்ட முடிவுக்கு வந்துட்டாங்க. பார்க்கலாம் அது 9-tailed fox-ஆ இல்லை வேறு ஏதாவதான்ட்டு. அது மட்டும் பொய்யா இருக்கட்டும், அப்புறம் இருக்குது அப்படின்ட்டு ஹீரோயின் நேர்லையாக போகலான்ட்டு அந்த மலைக்கு 2 பேரும் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. பட் அது பார்த்தீங்கன்னா நல்லா காட்டுக்குள்ளே இருக்க 2 பேரும் வந்துட்டாங்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கரடி பொம்மையை பார்த்தா கூட ஓ இது அவன்ல அப்படின்ட்டு அந்த காட்டை ரொம்ப பழக்கப்படுத்தி வச்சிருப்பா போல. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. 2 பேரும் மலை ஏறுறாங்க, ஏதோ டூரிஸ்ட் வந்த மாதிரி ஏறிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பாட்டுக்கு நல்லா மேக்கப்பெல்லாம் போட்டு அங்கே ட்ரக்கிங் வந்தவங்களாம் அவங்கள ஒரு வித்தியாசமாக பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. சரி நம்ம இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேவா, இங்கே இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்கிறாங்க இந்த மாதிரி மலை ஓப்பனிங் டைமு, நம்ம எப்படியாச்சும் இதில் வழியாக தான் போனால் முடியும்ட்டு. 2 பேர் ஏறுறாங்க. ஹீரோயின் என்னதான் வாய் அடிச்சிட்டு இருந்தாலும் சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அவளால் நடக்க கூட முடியல. நான் வேணா ஹெல்ப் பண்ணிட்டான்ட்டு இல்லை நான் 9-tailed fox நானே போய்ப்பா அப்படின்ட்டு இருக்க. அங்கே ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா பரிதாபப்பட்டு வாழைப்பழம்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. இன்றைக்கி என்னாச்சு மனுஷங்களுக்கு, நல்லவங்களாம் நடிக்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வேளை நான் இந்த மாதிரி உருவமாக இருந்ததெல்லாம் தெரிஞ்சிருச்சா என்ன அப்படின்ட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டே இருக்காங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா குச்சியெல்லாம் நைட்டு தேவைப்படுன்ட்டு குச்சியெல்லாம் கூட கொடுத்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயினுக்கு இன்னைக்கு மனுஷங்களுக்கு எல்லாத்துக்கும் மூளை குழம்பிடுச்சாங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏதோ ஒன்று இன்னைக்கு சரியில்லைன்னு மட்டும் தெரியுது. ஏன்னா இப்பெல்லாம் இவங்க நடக்கிறவங்க இல்லையே, எப்போவுமே சுயநலம் பிடிச்சவனுக்கு தானே இவனுங்க, நான் என்ன அவ்வளோ பரிதாபமாக இருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோயின் அவளே டவுட் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ பார்த்தீங்கன்னா யாரோ வராங்க, வேறு யாருமே இல்லை, அந்த சேஃப் லைனில் இருப்பாங்களே அவங்க எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு 2 பேர்த்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னன்னா எவனோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான் போல இன்னைக்கு சூசைட் பண்ண போறேன்ட்டு, அதுவும் யங் கப்பிள்ஸ்ன்ட்டு. அதனால தான் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் பத்திரமா பிடிச்சி வச்சிருக்காங்க. நீங்கள் இன்னும் சின்ன வயசுல தான் இருக்கீங்க, சூசைடெல்லாம் பண்ணாதீங்கன்னு இருக்க, இவ்வளோ அழகை வச்சுட்டு யார் சார் சூசைட் பண்ணுவான்னு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் சரி நைட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது, ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போய்க்கோங்கிற மாதிரி அவர் பிளானை சொதப்பி விட்டுறாங்க. பாவம் இவனால நடக்கவே முடியலனால மெல்லமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ உன்னால முடியலன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, இவ்வளோ தூரம் இருந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கேன்ட்டு இருக்க. அப்பெல்லாம் இல்லையே, எனக்கு ரெஸ்ட்டே தேவையில்லையே, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடியிலன்ட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக சாப்பாடும் வந்துடுது, நல்லா சுடு இருக்கு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பூன் எடுத்து சாப்பிட கூட தெரியல, அப்படியே கை பாட்டுக்கும் போக மாட்டேங்குது. ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நானே ஊட்டி விடுறேன்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அவர் தான் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே ஹீரோயினுக்கு சந்தோஷமா இருக்கு. ஹீரோ ஊட்டி விட நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்ருக்கா. இன்னும் கொஞ்சம் குடு அப்படின்ட்டு 2 பேரும் ஜாலியாக சாப்பிட்டு ஹீரோ பில் பே பண்ணிட்டு வந்தா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த அசதியில் அப்படியே தூங்கிடுறா. பட் தூங்கினோடனே ரொம்ப டயர்டாக இருப்பியலோ இங்கே படுத்துட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா எழுப்பலான்ட்டு போகிறாங்க. பட் இவ தூங்குறத பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா எழுப்பறிக்க மனசில் இவ அவ்வளோ அழகாக படுத்து தூங்கிட்டு இருக்கா. 5 நிமிஷம் நம்ம ஆள் அவளையே மறந்துட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பார்த்து சிரிச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு கழிச்சு தான் அவருக்கு சுயநலமே வருது. சே இங்கே நான் இவளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு 5 நிமிஷம் கழிச்சு தான் அவருக்கு யோசிக்கிறாரு. யோசிச்ச உடனே டக்குன்னு சரி எந்திரி போகலாம் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஏதோ கனவு மாதிரி வருது. அவன் நின்றுக்கிட்டு இருக்கா. அவன் நெஞ்சில் அந்த பிளேட் இருக்குல்ல, அதை வச்சு யாரும் குத்திட்டாங்க. குத்துனது வேற யாருமே இல்லை, ஹீரோ தான். முழிப்பு வந்த உடனே சரி இவளுக்கு தூக்கி வாரி போட்டிருப்பாரு. ஹீரோ நிஜமாலுமே வராங்கன்னு நினச்சிட்டு யார் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இப்போ அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா சட்டை பிடிச்சிட்டா. என்னாச்சு
உனக்கு அப்படின்ட்டு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. உன் கையில் நான் அதை பார்த்தனே, எதுக்கு என்கிட்ட இல்லைன்னு போய் சொன்னேன் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பிளேட் எங்கே ஒளிச்சு வச்சிருக்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ, அட இப்போ தானே நீ தூங்கி எழுந்துச்ச, உன்கிட்ட நான் ஏன் போய் சொல்லணும், என்ன நீ லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, கனவு கண்டியா என்ன இப்படிலாம் உளறிட்டு இருக்கங்கிற மாதிரி ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு கனவாக கூட இருக்குமோ, ஒருவேளை நான் தான் மனுஷியாக மாறிட்டேன்ல, அதனால வந்திருக்குமோன்ட்டு ஒரு டவுட் ஆயிடுச்சு. இருந்தாலும் கனவு எதுக்கு இப்படிலாம் வருது அப்படின்ட்டு அவளுக்கு தெரியல. நான் கூட கொஞ்சம் நேரத்தில் பயந்தே போயிட்டேன்ப்பா அப்படின்ட்டு ஹீரோயின் பயந்துட்டு இருக்க. அப்படி என்ன கனவு கண்டேன்ட்டு ஹீரோ கேட்குறாங்க. அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது, என்னதான் இருந்தாலும் நீ லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டுன்ட்டு நடக்கவே முடியாமல் 2 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்கிட்ட லிமிட்டாக இருந்து கொண்டு ஹீரோயின் பார்த்து கத்திட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோக்கு என்னடா பேசுகிறா, என்னடா ஆச்சுக்கிட்டு ஒன்றுமே புரியல. இருந்தாலும் அவளை ஃபாலோ பண்ணியே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா முடியவே இல்லைனாலும் கார்லேயே அப்படியே ஹீரோவுக்கிட்ட தொத்திக்கிட்டே போயிட்டுருக்க. வீடு கேட்டுட்டு இருக்காங்க. வீடு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரூம் தான் மிச்சம் இருக்கு, மீதி எல்லாமே ஃபில்லுன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரூம் கிடைச்சா போதும்னு இருக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப தேடி இருப்பாங்க, எங்கேயுமே ரூம் இருக்காது. ஹீரோயின் ஒத்துக்க மாட்றா. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, நான் என்ன உனக்கு கடிச்சா தின்ற போறேன்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் நீ அப்படின்ட்டு ஹீரோயின் தான் கனவு கண்டிருப்பாள், அதனால அவளுக்கு நடத்துருமோன்னு பயத்திலேயே அவள் வேண்டான்ட்டு இருப்பா. ஹீரோ, இப்போ என்னதான் பிரச்சனை, நான் தான் நீ என்னோட மூத்தவளாச்சே, அப்புறம் எப்படி உன்னை நான் அப்படியெல்லாம் பார்க்க முடியும்னு இருக்க. ஹீரோயின் அது பிரச்சனை இல்லைன்ட்டு சொல்ல வரா. பட் என்னதான் இருந்தாலும் அவளுக்குனால சொல்ல முடியல. சரி விடு, வேற வழியே இல்லை, போய் தொலையலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒத்துக்கிறா. ஹீரோக்கும் என்னதான் ஆச்சு, இவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்காளே அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த கனவையே நினச்சிட்டு இருக்கா, எதனால தான் அந்த கனவு வந்திருக்கும் அப்படின்ட்டு. வேற எதனா ரீசனுக்கு இது இருக்குமோன்ட்டு அவள் பைத்தியமே பிடிச்ச மாதிரி திரும்பி பார்க்க ஹீரோ கத்தி எடுத்துட்டு நின்றுட்டு இருக்கான். இவளுக்குன்னா உள்ள அல்ல அப்படியே பெரட்டி போட்டுருச்சு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ, இப்போ என்ன பண்ண வர அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பதறி அடிச்சிட்டு இருக்க. ஹீரோ ஆப்பிள் கொடுத்தாங்க ஓனரு, வா கட் பண்ணி சாப்பிடலான்ட்டு ஆப்பிள் கட் பண்ண கூப்பிட்டுருக்காரு. அட கொள்ளையில போனவனேன்ட்டு ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா சரியான காண்டாயிடுது. இதை சொல்ற கடை எவ்வளோ பில்டப் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு இருக்க. நாளைக்கு என்ன ட்ரெக்கிங் ஏறுவியா மாட்டியா அப்படின்ட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதெல்லாம் எனக்கு தெரியல, ரொம்ப டயர்டாக இருக்குன்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க. சரி ஃபர்ஸ்ட் இது சாப்பிடு அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்துட்றாங்க. கொடுத்தவனே அவர் ஒரே ஆளாக படுத்துடுறா. ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா கால் ரொம்ப வலிக்கொண்டு மசாஜ் மாதிரி தைலம் தேய்ச்சி விடுறாரு. நீ ஹியூமனாக மாறிட்டல, இந்த மாதிரி அடிக்கடி தேய்ச்சிக்கிட்டேன்னா உனக்கு காலு கொஞ்சம் இதமாக இருக்கும்னு சொல்ல ஹீரோயின் அப்போ இங்கேயே தேய்ச்சி விடு அப்படின்ட்டு 2 காலையும் நீட்டி தேய்க்க சொல்கிறா. ஹீரோ இப்போ ஓகேவா அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா சேவையெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு நம்ம ஹீரோயினுக்கு. இவன் நைட்டு தூங்கிட்டு இருக்கா, தூங்குறா நைட்டு நடிச்சாமல் ஆயிடுச்சு. ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஹீரோவை காணோம். இந்நேரத்துக்கு இவன் எங்கே போனான், ஒரு வேலை கத்தி தேடி போயிருப்பானோன்ட்டு ஹீரோயின் பயத்தில் எழுந்து பார்த்துட்டு இருந்தா. ஹீரோ பார்த்தீங்கன்னா நடு மாடியில் உட்காந்துட்டு சரக்கடிச்சிக்கிட்டு இருக்காரு கூலா. ஹீரோயின் இந்நேரத்துக்கு என்ன பண்ணுற தூங்காமா அப்படின்ட்டு நடக்கவே முடியாமல் நொண்டி வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. எல்லாமே இன்னும் கொஞ்சம் நல்லா மாறிடும்ல அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப நாள் நினச்சிருக்கேன் இந்த மாதிரி நைட்டு தனியாக உட்காந்து பியர் குடிக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா என்னோட லைஃபுக்கு போட்டால் பியரெல்லாம் குடிக்க முடியாதுன்ட்டு இருக்க. ஏன் ஒரு பியர்னால என்ன ஆகிட போகுது அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை, ஏன்னா நீ ஸ்போர்ட்ஸில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாமினாக்காக இதெல்லாம் இழந்துதான் ஆகணும்னு இருக்க. ஏன் அப்படின்னு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஏன்னா உன்னோட சின்ன விஷயமும் ஃபுட்டும் சரி உன்னோட ஸ்போர்ட்ஸில் கவுண்ட் ஆகும், அது கேலரிஸ் எல்லாம் எஃபெக்ட் பண்ணுன்ட்டு இருக்க. எல்லா ஹியூமன்ஸும் இப்படி தான் இருப்பாங்களா என்ன, எல்லாம் இப்படி தான் பைத்தியங்களா சுத்தமாக என்னன்ட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்படிலாம் இல்லைன்னா நானும் இன்றைக்கி சரக்கு ஃபுல்லாக அடிக்க போகிறேன், ஏன்னா நான் தான் குடிச்சதே இல்லையே அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ பார்த்திங்கன்னா சரி குடிச்சு ரொம்ப மட்டையாயிடாத, ஓரளவு பார்த்து குடின்ட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு 2 பேரும் பார்த்திங்கன்னா குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருக்குது, 9 tailed fox-ஆ இருந்துட்டு இப்போ குடிக்கலாம் ஆரம்பிச்சிருக்க. பாவம் நீ ரொம்ப தனிமையாக இருந்திருப்பல, எவ்வளோ கொடுமையாக இருந்திருக்கும்ல அப்படின்ட்டு இருக்க. நான் தனிமையாலாம் இல்லை அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்கிறா. எனக்கு கூட பொறுக்காத ஒரு அக்கா இருந்தா, அவளும் நானும் சேர்ந்து தான் வாழ்ந்தோம். பட் அவள் மனுஷனாக மாதிரி இறந்துட்டா, அதனால நான் மனுஷனாவே மாறக்கூடாதுன்ட்டு அந்த பிறவியுமே நான் மறுக்கிறேன்ட்டு ஹீரோயின் மனசில் ஒரு பாலம் இருக்கும்ல, அதை கொட்டிகிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா குளிருன்ட்டு சொல்லிட்டு ஸ்கார்ஃபுல்லாக போட்டு விட்றாங்க. ஓ இப்போ நீ என்ன பண்ணுற, உனக்கு ஒரு வேலை என் மேலே ஃப்ளிட் பண்ணுறியா என்ன, உனக்கு என் மேலே காதல் வந்துருச்சா என்ன அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் ஒரு பேசிக் மேனஸ், இது கூட பண்ணலன்னா எப்படி, குடு அப்படின்ட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதெல்லாம் இல்லை விருக்கட்டும் இருக்க, இதெல்லாம் பேர்லாம் ஃப்ளிட்டர் இல்லை, இதெல்லாம் காமனாக பண்ணுவாங்க அப்படின்ட்டு இருக்க. சரி விடு, எல்லாத்துக்கும் மேலே நான் 9 tailed fox, உனக்கு பிடிச்சா மட்டும் என்ன பண்ணுவேன், நான் கண்டுக்காத மாதிரியே இருக்கேன் அப்படின்ட்டு 2 பேரும் மாறி கலாய்ச்சிட்டு அந்த விண்டு இருக்கும்ல அதை பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நடிச்சாம இவனும் தூங்கலை, அவன் அந்த ப்ரைஸ் வாங்கியிருப்பான்ல அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அவங்க அப்பா என்னப்பா பண்ணுற இந்நேரத்துலன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு பயமாக இருக்குப்பா, எல்லாமே மாயமாக மறைஞ்சிடுமோன்ட்டு, அதனால தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்து போயிட்டான். அதை சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்த டே பார்த்தீங்கன்னா ஹைக்கிங்க்கு எல்லாமே ப்ரிப்பேராக போயிட்டாங்க. இன்றைக்கி எப்படியாச்சும் போகிறோம், கண்டுபிடிக்கிறோம், அவளை கண்டுபிடிச்சி சக்தியை வாங்குறோன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வெறியாக சுற்றிட்டு இருக்கா. இன்றைக்கும் கூட்டம்லாம் குறைஞ்ச மாதிரி இல்லை, ஃபுல்லாக தான் இருக்குது. என்னடா இது இன்றைக்கும் கூட்டம் இப்படியே இருக்குது அப்படின்ட்டு ஹீரோவும் ஹீரோயினும் சரி இந்த வழியாக போனால் நம்ம ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது, நம்ம வழி மாறி போகலாம், அப்போ தான் நம்ம ஆபத்தில் மாட்டுவோம், அந்த ஃபாக்ஸும் வருவா ஓகேவா அப்படின்ட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா மனுஷங்களே போக முடியாத அளவுக்கு எவ்வளோ காட்டுக்குள்ளே போக முடியுமோ போயிட்டுருக்காங்க. பட் படி ஏறும்போது சரி நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் கால் ஸ்லிப் ஆகிடுது. பட் நம்ம ஹீரோயின் ஸ்லிப்பாக ஹீரோ அவளை பிடிக்கன்ட்டு 2 பேத்துக்குள்ளே ஒரு சின்ன கெமிஸ்ட்ரியாட்டம் ஓடுது. ஒரு
நிமிஷம் ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துட்டு டக்குன்னு சுயநிலை வந்துடுது. சரி சரி நீ முன்னாடி போ, நான் பின்னாடியே வரேன்ட்டு ரெண்டு பேரும் மேலே ஏறி போகிறாங்க. பட் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்கேயே ஒரு குரூப் டேரா போட்டிருக்குன்ட்டு. ஐயோ இந்த மனச பயிலகிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் போல அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அழுகியே வந்துடுது. இனி எங்கே போனாலும் இந்த நாய்க விடாது போல, வா நம்ம போயிட்டே இருக்கலாம், நைட் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம், அதான் ஒரே பிளான் புரியுதா அப்படின்ட்டு ஹீரோயின் நடக்கவே முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போய் எப்படியோ ஒரு பாறையில் உட்காந்துடுறாங்க. உட்காந்த உடனே இருக்கிறத சாப்பிட்டு நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணலான்ட்டு ரெண்டு பேரும் டிசைட் பண்ணுறாங்க. நைட்டும் ஆயிடுது. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா குளிரில் தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த குளிரில் தூங்கினா நீ செத்து போயிடுவோமா, தயவு செஞ்சு தூங்கிடாதன்ட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லை இல்லை பரவாயில்ல, இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கம் தெளிஞ்சிட்டு இருக்குன்ட்டு ஹீரோ ரெண்டு பேரும் நடந்துட்டு இருக்காங்க. இன்னும் சூரியன் போய் இன்னும் ரொம்ப நேரம் ஆச்சு, அந்த ஃபாக்ஸ் என்ன தூங்கிட்டாலா என்ன, இன்னும் வரக்கு என்ன அப்படின்ட்டு ஹீரோயின் புலம்பிட்டு இருக்க. ஹீரோக்கு அந்த நேரத்தில் ஒரு டவுட் வரும் பாருங்க, ஒருவேளை அந்த ஃபாக்ஸும் ஹியூமனாக மாறி இருந்தால் நீ என்ன பண்ணுவ அப்படின்ட்டு இருக்காங்க. ஏண்டா உனக்கு இப்போதான் இதெல்லாம் கேள்வி வரணுமா, இவ்வளோ நேரம் என்ன வாயில் கொலைக்கட்டியாக வச்சுட்டு இருந்த, அப்படிலாம் நடக்காது, அவள் ஃபாக்ஸ் எல்லாம் மாறி இருக்க மாட்டா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி வா எதுக்கும் கொஞ்சம் உள்ளார போவோம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் டார்ச் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸோட கண்ணு இருந்திருக்கும்ல, இப்போ மனுஷ கண்ணுக்கு அவள் கண்ணே தெரிய மாட்டேது. பத்தாதுக்கு ஹீரோ மேப்பை வேற தண்ணிக்குள்ளே போட்டுடுறாங்க. இதுக்கு மேலே நான் போய் மேப்பை வேற எடுக்கணுமே, டவரும் கிடைக்கலையே, நல்லா மாட்டிக்கிட்டோன்னு இருக்கேன். டே எனக்கு சாவடிச்சிடாதடா, எப்படியாச்சும் காப்பாற்றிடுறான்ட்டு ஹீரோயின் கதறிக்கிட்டு இருக்கா. இப்போ மட்டும் வேற எதுனா எலுமலுக்கு இது வந்து நம்மளை கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு இவ கத்திக்கிட்டு இருக்க. அங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா வலிக்கிட்டு போய் விழுந்துட்டாரு. பாவம் அவரால் சுத்தமாக முடியல. இவன் எப்படியோ குச்சி வச்சு வந்துட்டா. வந்து என்னாச்சுன்னு இருக்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கால் சுலுக்கிடுச்சு. இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியுமான்னு தெரிலன்ட்டு இருக்க. உங்களுக்கு எதுனா ஹெல்ப் வேணுமான்ட்டு ஒரு வாய்ஸு எங்கேருந்துடா வருது அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஷாக்கில் திரும்பி பார்க்குறாங்க. இச்சே நம்ம நினச்ச மாதிரியே ஃபாக்ஸ் வந்துட்டா போலன்ட்டு ஹீரோயின் பார்க்குறா. அவளுக்கு பெரிய ஷாக்கு. ஏன்னா வந்திருக்கிறது அந்த ஃபாக்ஸ் மாதிரி தெரியல. அவங்க அக்கா இருக்கால அதே ரூபத்தில் ஒருத்தி வந்திருக்கா. அக்கா நீ இங்கே என்ன பண்ணுறன்ட்டு அழுதுகிட்டே கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு உனக்கு இவ்வளோ தெரியுமாங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்கு. ஆனால் அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி, யார் நீங்கள், உங்களுக்கு என்ன தெரியுமா என்ன, நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணிட்டான்ட்டு இன்னசென்ட்டாக கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ கண்டிப்பாக எங்கள் அக்காவாக இருக்க முடியாது, அவங்க தானே உன்னை அனுப்பி வச்சிருக்காங்க, வேணும்னே இந்த ட்ராமா பண்ணுறதுக்கு தான் நீ இங்கே வந்திருக்க, எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காத அப்படின்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. நீங்கள் என்னை பற்றி பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன்ட்டு அந்த ஃபாக்ஸ் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்குது. பாரா உன் நடிப்பு வேலையெல்லாம் என்னை காட்டாத, மேலே இருக்கிறவங்க தானே உன்னை அனுப்பி வச்சிருக்காங்க, இதுக்கு மேலே நீ என்னை ஃபாலோ பண்ணி வராதுன்ட்டு சம்மந்தமே இல்லாமல் அவள் ஹீரோக்கிட்டே கத்திட்டு போய் பேசிக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேலே ஃபாலோ பண்ணனா அவ்வளோதான் அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு ஏதோ மனக்குள்ளே போயிட்டுருக்க. ஹீரோவால் நடக்க கூட முடியல. என்னாச்சு இவ கோச்சிட்டு போயிட்டான் இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நடு காட்டில் நின்று கத்திக்கிட்டு இருக்கா. எல்லாமே உங்களோட வேலை தான் தெரியும், ஏன்னா வேணும்னே தானே நீங்கள் இவ்வளோ என்னை மீட் பண்ண வச்சிங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் மனுஷனாக மட்டும் மாறவே மாட்டேன், உங்களால் முடிஞ்சதை பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கதறிக்கிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கால் இதாக இருக்கும்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா துணியை வச்சு கத்திட்டு இருக்காங்க. பட் இவ பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் கூட இல்லை, அதை அப்படியே மேஜிக்காக மாற்றி விட்டுறா. ஹீரோக்கு கன்ஃபார்மே ஆகிடுது இவ ஃபாக்ஸ் தான் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நீங்கள் என்ன காய் நவுத்துணுமோ நவுத்திக்கோங்க, உங்களோட இதுக்கெல்லாம் நான் அசர மாட்டேன், நீங்களா நானும் பார்த்துடலான்ட்டு கிட்டத்தட்ட பள்ளத்தாக்காட்ட இருக்குது. அதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி என்னோட முடிவை கலைக்கவே முடியாது, பண்ணுறதை பண்ணுங்கடா அப்படின்ட்டு ஹீரோயின் எவ்வளோ மனசில் வெஞ்சன்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கொட்டி கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா கடைசியில் ஹீரோயினை தேடி வந்துடுறாரு. இந்த இடத்துல நீ இங்கே உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் மிஸ் ஆன என்னானு தெரியல அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் நானும் ஓகே தான் அப்படின்ட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக அந்த ஃபாக்ஸ் வேற வந்துடுது. இப்போ நீ ஃபயர் எதனா கொடு அப்படின்ட்டு வலி கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த ஃபாக்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபயரை கொடுக்குது. கொடுத்த உடனே ஹீரோயின் எனக்கு இப்போ சாப்பிட கொடுக்க போறியா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்க. அந்த ஃபாக்ஸும் பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்கன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் தான் அந்த ஃபாக்ஸ் நிஜமாலுமே யாரு, அதனால கதை எப்படியெல்லாம் மாற போகுது, ஹீரோயினோட அக்காவா இல்லை வேற எதோ ஒரு மந்திர சக்தியா அப்படின்ட்டு அதை அழகாக சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வழக்கம் போல் லைக் ஷேர்லாம் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு பக்கம் எபிசோடில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பாய் ஸ்வீட்டீஸ்.